ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேங்கிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் நெக்ஸ்ட் டைப் கம்பேரிசன் பேஸ்ட் ஆன் வெயிட். ஸோ வெயிட்டை கம்பேர் பண்ணி இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். எஸ் இஸ் ஹெவியர் தேன் ஏ பட் நாட் ஆஸ் ஹெவியர் ஆஸ் ஆர். ஏ இஸ் ஹெவியர் தேன் ஜே. கே இஸ் ஹெவியர் தேன் எஸ் பட் நாட் ஆஸ் ஹெவியர் ஆஸ் ஆர். ஹூ இஸ் த ஹெவியஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ இந்த கண்டிஷனை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். சரி, எஸ் இஸ் ஹெவியர் தேன் ஏ பட் நாட் ஆஸ் ஹெவியர் ஹேஸ் ஆர். எஸ் ஏ விட ஹெவியராக இருக்கார், ஆனால் ஹாரை காட்டில ஹெவியர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ என்ன, எஸ் ஏவை விட ஹெவியராக இருக்கார், ஆனால் பட் நாட் ஆஸ் ஹெவியர் ஹேஸ் ஆர். ஆரை விட ஹெவியர் கிடையாது, ஆரை விட லைட்டர். அப்போது எங்கே ஆர் வரணும், இங்கே வரணும். அப்போ ஆர் தான் எஸ்ஸை விட ஹெவியராக இருப்பாங்க. சரி, இது ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட்டு A is heavier than J. A is heavier than J. Okay, next. K is heavier than S. Okay. K S விட ஹெவியராக இருக்காங்க, பட் நாட் ஹெவியர் ஹேஸ் ஆர். ஆரை விட ஹெவியர் கிடையாது, ஆரை விட எப்படி இருக்கார், லைட்டராக இருக்கார். அப்போ ஆர் எங்கே வரணும், இங்கே வந்துடணும். ஓகே, அப்போ கே விட ஆர் ஹெவியர், எஸ்ஸை விட கே ஹெவியர். ஸோ இதுதான் அங்கே கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க, ஹூ இஸ் த ஹெவியஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இப்போ இதை அரேஞ்ச் பண்ணுவோமா, இங்கேயும் ஆர் இருக்காங்க, இங்கேயும் ஆர் இருக்காங்க, பட் என்ன ஃபஸ்ட்டில் தான் இருக்காங்க, ஃப்ரண்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா, ஆறு. அதுக்கப்புறம் ஆர் யாரை விட ஹெவியர், கே விட ஹெவியர். கே எஸ்ஸை விட ஹெவியர். எஸ் ஏவை விட ஹெவியர். அண்ட் ஏ ஜே விட ஹெவியர். ஸோ ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. அப்போ ஹூ இஸ் த ஹெவியஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யார் ஹெவியஸ்ட்டு, ஆர் இஸ் த ஹெவியஸ்ட் பர்சன் இன் த குரூப். அப்போ ஆர் தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸை நம்ம இப்படிலாம் சால்வ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.